அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 23/4/2024, அதாவது சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி திதி, சித்திரை நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30 காலை. நல்ல நேரம் 10:30 11:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. சந்திராஷ்டிரமம் எப்படின்னா காலையில் 9:18 வரைக்கும் கும்பராசி, அதுக்கப்புறம் மீனராசி. அதே மாதிரி அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. அவாய்ட் பண்ணக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழுப்பு நிறம் அல்லது டார்க் அண்ட் ஷேடோ, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேடாகி போன மாதிரி கலர். சாப்பிடக்கூடியது துவரம்பருப்பு அல்லது சுகர் கேன், அதாவது கரும்பு சாறு. இப்பொழுது அந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்துட்டு அப்புறம் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பாங்க. பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தால் கூட எல்லாவற்றையும் தாண்டி வெளியே வந்துடுவார். கடைசி காலத்து வாழ்க்கை ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரராக தான் அவரோட வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வலிமையான உடல் அமைப்பு, அவருக்கு ஏற்கனவே பலம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். வட்ட முகம் வட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மிகவும் புத்திசாலிங்க, வெளியே தெரியாது. அதே சமயத்தில் மற்றவர்களோட மனதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. எடுத்துக்கொண்ட வேலை நல்லபடியாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி முடிச்சிடுவாங்க. கொஞ்சம் லேட்டாக முடிப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தாராள மனப்பான்மை, மற்றவங்களுக்கு செய்கிறத நல்லா செய்வாங்க. அதே மாதிரி மனிதர்கள்கிட்ட பழக்கும்போது ஒரு இரக்க உணர்வோடு தான் பழகுவாங்க. பெரும்பாலும் கொள்கை பிடிப்பு, புது விஷயங்களையும் புது முறைகளையும் பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பார். வேறு வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உடையவர். எந்த வேலையும் அறிவுபூர்வமாகவும் பண்ணுவார். அதே மாதிரி கடின உழைப்பு, உடல் உழைப்பை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். அந்த மாதிரி கஷ்டப்படாமல் உழைத்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவார். தியானத்தில் அக்கறை ஒன்று. ஸோ தியானம் பண்ணக்கூடியவர். தீவிரமான பிடிவாதம், ஒரு இதை முடிச்சிட்டோன்னா பிடிவாத குணம், அதை பிடிவாதமாக இருந்து சாதிக்கக்கூடிய மனப்பக்கம் உடையவர்கள் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி பொறியாளர், அதாவது எந்திரத்தை பற்றிய மிஷின்களை பற்றிய அறிவு ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு. வாகன உரிமையாளர், மத போதகர், மதத்துக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர், ஆராய்ச்சியாளர். அதே மாதிரி உயர்ந்த உத்தியோகத்தில் உள்ளக்கூடியவங்க. பெரும்பாலும் ரயில்வே அல்லது இன்சூரன்ஸுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு உடையது இந்த கும்பலக்கணத்துக்காரங்க. ஆமாம், இத்துடன் இந்த குறிப்புகளை இதோடு நிறுத்திக்கொள்வோம். இப்பொழுது 12 ராசிபலன் நிகழ்ச்சிகள் செல்வோம். நண்பர்களே, அன்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு சிறிதேனும் பயனுடையதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் மேசராசி. அதாவது வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள பிஸ்னஸ், இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது. அது நடக்க போகிறது நன்மையாகவே முடியும். ஆமாம், கொஞ்சம் பெருந்தன்மையான குணம். நீங்கள் மத்திய வயசு வரைக்கும் கொஞ்சம் சேடிஸ்ட் மென்டாலிட்டி மாதிரி தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போதைக்கு பெருந்தன்மையான குணம், ஓரளவு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் வந்துக்கிட்டு இருக்குது. மனைவியின் ஆரோக்கியம் பரவாயில்லை. ஆமாம், அதே மாதிரி செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதிக ஆள்கிட்ட ஆத்மார்த்த சிறுகிதங்கள் கிடையாது. குறைவான நண்பர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் நண்பர்களோட ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகுவீங்க. அடுத்து ரிஷபராசி. உடல்நிலை சற்று பிரச்சனையை கொடுக்கிறது. அதே போல் செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. நட்பு வட்டாரத்தோட கான்டாக்டு பண்ணி ஒரு 2-3 நாளாக கான்டாக்டு இல்லை. ஆமாம், தொழில் நல்லபடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவும் நன்றாக போயிட்டு, அதாவது ஆவரேஜ், பெரிய அளவுக்கு இதுவும் இல்லை, டவுன்ஃபாலும் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. திருமணமானவர் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகுது. பெண் உங்களை விட சற்று வசதியான குடும்பத்திலேருந்து வரப்போகிறாங்க. அதே மாதிரி வேலை நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பண வசதி கூட பரவாயில்லை. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகிறது.
அதுவும் தொழில் வசியமாக தான் போக வேண்டியது இருக்குது. போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு வாரீங்க. அடுத்து கடகராசி. பேங்கிங்கு, டீச்சிங்கு, ஹெச்ஆரு, டைரி ஃபார்மு, ரெவென்யூ இந்த மாதிரிப்பட்ட துறையில் வேலை கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கு கொஞ்சம் பணம் கூட செலவு பண்ணியிருக்கிறீங்க. பெற்றோர்களோட உடல்நிலை நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பக்கத்து ஊருக்கு சிறிய வேலைக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. முதல்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, அதுதான் மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. பண வசதி பரவாயில்ல, உடல்நலம் கூட ஓகே. பட் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதாவது வேலை நிமித்தமாக உத்தியோகம் சுமூகமாக தான் போயுது. அதே சமயத்தில் இடமாற்றத்திற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஜெயிக்கிறீங்க, அவ்வளோதான். அடுத்து கன்னியராசி. திருமண வாழ்வில் ஹஸ்பண்ட் குடும்பத்தில் பிரச்சனை ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. மனைவி எப்படின்னா மற்றவங்க பேச்சை கேட்டு அவங்க யோசிக்காமலே முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் தான் அனுசரித்து போகணும். அதே மாதிரி எப்படின்னா வீடு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அது பண்ணாமல் இது பண்ணாமல் வீட்டுக்குள்ளே வரணுமோ ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மா மனசு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா உங்களோட கணவன் மனைவி சண்டை சச்சரவை பார்த்து தான் மனசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து துளாராசி. அதை சுற்றத்தினர் மூலம் பிரச்சனை வருது. ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனையாக எளிதாக ஹேண்டில் பண்ணி அதை முடிச்சிருந்தீங்க. அதே மாதிரி பெரிய மனுஷர் ஒருத்தரோட பகைய விரோதத்தை சம்பாதிச்சிக்கிட வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் அலட்டிக்கிட்டதே இல்லை. பணம் வருது. கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. யார் உதவி கேட்டாலும் உடனே தயங்காமல் செஞ்சு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு காற்று. கடன்லாம் கொடுக்கறது திரும்ப வர்றதில்லை. ஸோ 10,000 ரூபா கடன் கேட்டாங்கன்னா 500 ரூபா தான் என்கிட்ட இருக்குது, வச்சிக்கப்பா ஃப்ரீயானு கொடுத்துட்டு அதோடு முடிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகம் ஓகே. மனசில் கொஞ்சம் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா காசு எவ்வளோ வந்தாலும் செலவாகிடுது, பிள்ளை சரியாக படிக்க மாட்டேங்குது. இது குழந்தைகள், சிறு குழந்தைகள் படிப்பு 10ஆம் கிளாஸுக்கு மேலே பார்த்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் டென்ஷனே பட வேண்டியதில்லை. அடுத்து தனுசு ராசி. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக நினைக்கிறீங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் நஷ்டம் வராது. பாடி ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வேலை பார்க்கும் இடத்துல மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டீங்க. அவங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. ஃபைனான்ஸ் ஃப்ளோட்டிங் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. சகோதரருக்கு தொழில் ஒன்று செட் ஆகிடுது. நீங்கள் தளராத முயற்சி விக்ரமாத்த மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணால் அதுக்கு வெற்றி கிடைக்கிறது. பெற்றோர்கள் ஆன்மீக சுற்றுலா போயிருக்கிறாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க, போயிருக்கிறாங்க. அதனால் கணவன் மனைவி தாராளமாக பயம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்க. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் முடியலை. கூடிய சீக்கிரம் அது பிரச்சனை கூட சால்வ் ஆகிடும். கும்பராசி. புதுசாக சீட்டு அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் சேர்றீங்க, ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பணவரவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணால் கூட எந்த வேலையாக இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக நிதானமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டம நாள், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அடுத்து மீனராசி. எந்த வேலையை செஞ்சாலும் நீட்டாக அழகாக பண்ணுறீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பல்வலி அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. மனசு உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. படுக்கிறதுக்கு முன்னால் தியானம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. இத்துடன் 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.